ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதையும் நீர் எங்கள் வழியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதையும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யட்சமாய் கண்டு உணர்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யும் ஒவ்வொரு பிரயாசமும் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அதற்கேற்ற மகிமைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தந்து மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தருடைய கரங்களுக்குள் சகல காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே. பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. சோதனை பலமாய் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் வந்திடும் காலம். வேதனை வீதம் வீதம் வந்திடும் காலம். தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும். தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும். நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும். நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. கஷ்டங்கள் வரும் கால் களிப்பாக எண்ணு. இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூய நாள் வெல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூய நாள் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே.
இயேசுவின் சிந்தை இருந்திட வேண்டும், இயேசுவின் ஆவியில் இயங்கிட வேண்டும், இயேசுவின் ஆவியில் இயங்கிட வேண்டும். இயேசுவை போலெல்லாம் சகித்திட வேண்டும், இயேசுவை போலெல்லாம் சகித்திட வேண்டும். இயேசுவின் கிருபையை பெற்றிட வேண்டும், இயேசுவின் கிருபையை பெற்றிட வேண்டும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் மிக உற்றவரும் உயிர் தோழர்களானோரும், உற்றவரும் உயிர் தோழர்களானோரும் பற்றற்றவராய் பழகிடும் போதும், பற்றற்றவராய் பழகிடும் போதும் மற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே, மற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. நியாயமில்லாமல் குற்றம் காண்போர்கள் நியாயத்தி பின்னால் வெட்கம் கொள்வார்கள், நியாயத்தி பின்னால் வெட்கம் கொள்வார்கள். தூயவன் முன்பும் சிறு இருதயம், தூயவன் முன்பும் சிறு இருதயம் மாயமும் மாசும் இல்லையெனில் போதும், மாயமும் மாசும் இல்லையெனில் போதும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே. பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உம்முடைய சத்திய வேத வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்கவும்
அவைகளை அறியவும் அவைகளுக்கேற்ற பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த வசனங்கள் சொல்லும் சத்தியமான காரியங்களை புரிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய வசனங்கள் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவைகளை அறியவும் இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எழுந்து நின்று 150வது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய வெறிவை பார்த்து அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாமே ஆண்டவரே,
நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் ஆமென் ஆண்டவரே புதிதாக்கப்படுகின்ற நேரம், ஆமென் ஆண்டவரே மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் ஆமென் ஆண்டவரே இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான திரவம். எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும், எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாமே என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும், எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும், எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடு நீ நாமே குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா, உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா, உண்மையாக தேடுவோரின்
உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நான் பாடுவோம். நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா 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 மேர் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே. என் இதயத்தை ஆக்கிரமியும், என் நினைவினை ஆக்கிரமியும், என் செயல்களை ஆக்கிரமியும். ஆவியானவரே, என் செயல்களை ஆக்கிரமியும். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே. இருதயத்தின் ஆழத்தை கர்த்தருக்கிறீராக ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய மகிமை இந்த காலை வேளையில் நம் மேலே பூர்ணமாய் விளங்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களை தள்ளாமலும் அவைகளை ஏற்றுக்கொள்ளும் நல்ல கர்த்தருக்கிறீராக உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ மை லார்ட். நன்றி ஆவியானவரே, உம்முடைய கிருபை எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படிக்காக உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை இந்த வேளையிலே கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார்.
என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். கரங்களை தட்டி. என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழியறியாமல் திகைத்து நின்றார். ஆமென் ஆண்டவரே. வறண்ட நிலத்தில் நான் ஹல்லேலூயா ஆமென் வழியறியாமல் திகைத்து நின்றாலும் வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். கரங்களை தட்டி. என் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென் ஆண்டவரே. கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை ஆமென். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார். இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார். இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஆமென். கர்த்தர் கரம் ஆமென் லங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார். எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார். எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் ஆமென். கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும்
பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம். ஹல்லேலூயா. கடுகளவும் பயமில்லைங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி. ஆமென். நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். கரங்களை தட்டி ஆமென். நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. 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 நன்றி ஆவியானவரே. இந்த காலை வேளையிலே ஒரு புதிய நிறைவினாலும் புதிய அபிஷேகங்களினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் நிரப்பிக்கொண்டு வந்ததற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தருடைய கிருபை தேசங்களின் எல்லைகளிலே பூர்ணமாய் விளங்க வேண்டும். தேசங்களின் நடுவில் நிறைய யுத்தத்துக்குரிய அபாயங்கள் உருவாக்கப்படுகிறதாக செய்தி குறிப்புகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய இந்திய நாட்டுக்கு விரோதமாக படையெடுக்கும் முகாந்திரமாக சீன நாடும் பாகிஸ்தான் தேசமும் இன்னும் அநேகம் விதமான நாடுகளும் நமக்கு எதிரடியாக இயங்கிக் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே காணப்படக்கூடிய யுத்தங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஓய்ந்த பாடில்லை. அந்த ரஷ்யாவிலே காணப்படக்கூடிய யுத்தங்களும் இன்றைக்கு வரைக்கும் மறைந்த பாடில்லை. நிறைய இடங்கள்ல யுத்தத்துக்குரிய அபாயங்கள் எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை செய்திகளின் வழியாக நம்ம கேள்விப்பட ஆரம்பிக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பதாக நடந்த பெரிய அந்த போருக்குரிய அபாயத்தின் நிமித்தமாக நிறைய ஜனங்கள் பயந்து போனாங்க. அவங்க சொன்னாங்க, ஒருவேளை இனி வரக்கூடிய யுத்தம் இது ஒருவேளை 3வது உலக மகா யுத்தமாய் காணப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு பெரிய ஒரு அச்ச உணர்வின் ஊடாக செய்தியாளர்கள் நிறைய செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சாங்க. இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய நாமத்தினால தேசங்களுக்கு நடுவிலே காணப்படக்கூடிய சமாதான குறைவுகள் எல்லாம் அகன்று போகும்படிக்காக, தேசங்கள் சமாதான பிணைப்பினாலே இணைக்கப்படும்படிக்காக எந்த விதமான தேங்க்யூ மை ஃபாதர் கருத்து வேறுபாடுகளும் எந்த விதமான அச்சுறுத்தக்கூடிய காரியங்களும் தேசங்களுக்கு நடுவிலே காணப்படாதபடி கர்த்தருடைய கரம் தேசங்களை ஒன்றிணைக்கும்படியாக, கர்த்தருடைய சமாதானம் தேசங்களின் நடுவிலே மெய்யாகவே காணப்படும்படியாக, தேசங்களிலே இப்படிப்பட்ட போர் பதற்றங்கள் போருக்குரிய அபாயத்தினுடைய சின்னங்கள் எங்கும் காணப்படாதபடி தேசத்தை கர்த்தர் தம்முடைய சமாதானத்தால் நிரப்பப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்கணும். இந்த நம்முடைய நாடு மட்டுமல்ல, அகில உலகமும் சமாதானமாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் சமாதான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியுமே. தேசங்களுக்காக, தேசங்களிலே காணப்படும் போர் பதற்றங்கள் எல்லாம் தணிக்கப்படும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாக பூதாகாரமாய் கடந்து வந்து விடாத அளவிற்காக கர்த்தருடைய நாமத்தினால் தேசங்கள் சமாதானத்தினால் ஒன்றிணைக்கப்படும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் நம்மோடு கூட எழுதி வைத்து விட்டு கடந்து போக ஆரம்பித்தாரே. அவர் சொன்னார், தேங்க்யூ மை ஃபாதர், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகின்றேன், உலகம் கொடுக்கிற வண்ணமாய் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தர் சொன்னாரே. கர்த்தருடைய சமாதானம் பூமியின் எல்லைகள் எங்கிலும் காணப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து யுத்தத்திற்கு
யுத்தத்திற்காக ஆயத்தப்படுகின்ற ஒவ்வொரு நாடுகளுக்கும் நடுவில் யுத்தத்துக்குரிய அபாயத்துக்குரிய சின்னங்கள் அகற்றப்படும்படிக்காக, மீண்டும் அந்த சமாதானத்தின் இணைப்பு காணப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகின்ற வசனத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி சமாதானம், தேங்க்யூ மை ஃபாதர், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொன்னாரே, அவர்கள் கர்த்தராகிய தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்களே. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அல்லவா? சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்கிறது உண்டானால் தேவனுடைய புத்திரர்களுக்குரிய வேலைகளை நாம் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோமே. கர்த்தருடைய நாமத்தினாலே சமாதானத்திற்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டு சமாதானத்துக்கு விரோதமாய் காணப்படும் எல்லா விதமான அச்சுறுத்தக்கூடிய தன்மைகளும் மறைந்து போகும்படிக்காக இந்த ஜெபம் போதாது. இன்னும் நம்ம ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பிச்சாதான் தேசங்களுக்கு நடுவிலே காணப்படும் உரசல்கள் எல்லாம் நின்று போய் மீண்டும் ஒரு சமாதான உலகம் கர்த்தருடைய நாமத்தினால் உருவாக்கப்படுகிறதை கண்கூடாய் பார்க்க முடியுமே. சமாதானத்தின் பிரபுவாகிய கர்த்தர் தேசங்களின் நடுவிலே சமாதானத்தை உருவாக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறங்க நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சமாதானத்திற்கு விரோதமாய் காணப்படும் எல்லா நிலைகளும் எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்தினால் வேறற்று போகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தேசங்களுக்கு எதிராய் காணப்படும் எல்லா சமாதான இணைப்புகளுக்கு விரோதமாய் காணப்படும் அச்சுறுத்தக்கூடிய நிலைகளில் நின்று தேச எல்லைகளை பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரியும். இனியும் கூட போருக்குரிய அபாயங்கள் எங்கும் காணப்படக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த போருக்குரிய அபாயத்தை நிமித்தமாக விமான பயணங்களையே நிறைய ஜனங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினார்களே. இனி எப்படிப்பட்ட அச்சுறுத்தக்கூடிய காரியங்களை நம்முடைய ஜெபத்தின் மூலம் கர்த்தராகிய தேவன் தடுத்து நிறுத்தினபடினாலே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்படி நாம் கர்த்தருக்கென்று காணிக்கையை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மையான காரியங்களை நாங்கள் மனதிலே கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் காணிக்கைகளினாலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக அல்ல, எங்களால் இயன்ற மனப்பூர்வமான காணிக்கைகளை தேவ சமூகத்திலே அர்ப்பணம் செய்யும்படிக்காக வந்திருக்கிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை கர்த்தர் நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று கொடுக்கின்றோம். மனப்பூர்வமாய் கொடுக்கிற எங்கள் மேல் உம்முடைய பிரியம் பூர்ணமாய் காணப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருவி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆறுதலும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆறுதலும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார்.
கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரே தாயன்பால் அணைப்பவரே, நோயினால் நொந்தவரே தாயன்பால் அணைப்பவரே, பழிகாரி நான் என்பார் பட்சமாய் தாங்கிடுவார், பரிகாரி நான் என்பார் பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை தந்திருக்கிறீர். எங்களால் இயன்ற மனப்பூர்வமான இந்த காணிக்கையாகிய பலிகளை தேவ சமூகத்திற்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். கர்த்தர் நீர் அவைகளை அங்கீகரித்து அவைகளுக்குரிய மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசனமாகவோ கட்டாயத்தின்படியோ அல்ல, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கையாகிய எல்லா பலிகளையும் நீர் ஏற்று அதற்கேற்ற மகிமைகளை காண செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த கடைசி காலத்துல துரிதமான ஒரு ஓட்டத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலும் கூட சகல விதமான பலன்களோடு கூட நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்று அடையும் பொழுது மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனம் நம்மை அங்கீகரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கடந்து போகக்கூடிய நேரத்துல வெறும் கையனாக நாம் கடந்து போகிறது உண்டானால் தேவனுடைய மகிமையை நாம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய அந்த நாட்கள்ல ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற பல நிலைகளின் ஊடாக அவைகள் எல்லாவற்றையும் நம்ம கொண்டு போய் அவனுடைய சமூகத்திலே படைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தராகிய தேவன் மோசே என்கின்ற தம்முடைய தாசனுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை ஒன்றை இவ்விதமாக எழுதி வைக்க ஆரம்பித்தார். என்னுடைய சமூகத்திலே வரக்கூடிய நீங்கள் வெறும் கையராக வரக்கூடாதுன்னு சொன்னார். ஏதாகிலும் ஒரு காரியத்தோடு கூட தான் என்னுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் கடந்து வர வேண்டும். வெறும் கையனாக எந்த விதமான காரியத்தின் ஊடாகவும் என்னுடைய ஆசரிப்பு கூடார வாசல்ல நீங்க வரக்கூடாது. ஏதாகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் ஏதாகிலும் ஒரு பொருளை எனக்காக நீங்கள் படைக்கக்கூடிய ஒரு மக்களாகவே கடந்து வர வேண்டும். அதே மாதிரிதான் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சென்று அடையக்கூடிய அந்த நேரத்திலும் கூட வெறும் கையர்களாக நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாக அல்ல. ஒருவேளை கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானா, எனக்காக நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல உலகத்துல அந்த காரியத்தை கொண்டு வந்தேன் இந்த காரியத்தை கொண்டு வந்தேன்னு சொன்னா தேவன் அவைகளை அங்கீகரிக்க போகிறது இல்லை. ஏனென்றால் உலகத்திலே காணப்படும் எந்த மகிமையும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உகந்தவைகள் அல்ல. கர்த்தருடைய ராஜ்யம் விரும்பக்கூடிய மகிமையை நாம் இந்த உலகத்திலே சம்பாதிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதி, முழு எலிஜிபிலிட்டி நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும்.
இந்த உலகத்துல எத்தனையோ விதமான பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய மக்களாக நம்ம விளங்க ஆரம்பிச்சா கூட மறு உலகம் நம்முடைய நிலைகளை ஒருபோதும் அறியவே அறியாது. நல்லா நீங்க விளங்கிக்கங்க. இந்த உலகத்துல நான் பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்றேன், பெரிய ஒரு டாம்பிகமான ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறேன், எல்லா விதமான காரியங்களையும் நான் சவதரிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன், என் கையில அநேகம் ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆசைகள் உண்டு, அந்தஸ்துகள் உண்டு, அழகு உண்டு, பணம் உண்டு, படிப்பு உண்டு, பெருமை உண்டு, எத்தனையோ விதமான காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போக ஆரம்பித்தாலும் கூட மறு உலகம் இவைகளை ஒரு நாளும் திரும்பி கூட பார்க்காது. அந்த உலகத்துக்குரிய காரியத்தை நீங்க கொண்டு போனால்தான் அவைகளை மறு உலகம் ஏற்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். ஆகவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த காலங்கள்ல மறு உலகத்திற்குரிய விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பாதிக்க பழக வேண்டியது அவசியம். இந்த சம்பாத்தியத்தை நம்ம எங்கு போய் நம்ம பெற முடியும் அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிக்க, இந்த உலகத்திலேயே பல இடங்கள்ல மறு உலகத்திற்குரிய காரியங்கள் மெய்யாகவே மண்ணுக்குள் புதைந்திருக்கிறத பார்க்க முடியும். நிறைய விஷயங்களை நீங்களும் நானும் அறியாத பல விதமான காரியங்கள் இந்த உலக அளவிலே எல்லா இடங்களிலும் மறு உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் சிதறி கிடக்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட ஆரம்பிக்கும் போதுதான் அவைகள் எல்லாவற்றையும் இனம் கண்டு அவைகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் இதை விளக்க நல்ல ஒரு வாக்கியம் ஒன்றை தெளிவாய் எழுத ஆரம்பித்தார். மனிதர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்தான் மூளைக்கு தலைக்கல்லாய் விளங்கக்கூடியதாய் விளங்கிட்டு. முதல்ல அந்த மனுஷன் பார்க்கும்போது இது ஆகாதது என்று சொல்லி அவன் தூக்கி எறிஞ்சான். ஆனால் இவைதான் இப்பொழுது தலைக்கு மூளைக்கல்லாக மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாய் விளங்கிட்டு. இப்படித்தான் நம்முடைய பார்வை ஒரு விசேஷமான உலக ரீதியான ஒரு பார்வையாக இருக்கிறதுனால தேவனுடைய மகிமையான ஆழங்களை, இந்த உலகத்திலே சிதறி கிடக்கக்கூடிய ஆழங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியல. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒரு தெளிவான ஒரு பார்வை உள்ளவனாக தேவனுக்கு ஏற்கக்கூடிய பலி பொருள்கள் இந்த உலக அரங்கில் எங்கெங்கெல்லாம் சிதறி கிடக்க ஆரம்பிக்கிறதோ அவைகளை பொறுக்கும் ஒரு நல்ல ஒரு மனிதனாக நீங்கள் விளங்கி கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் மறு உலகத்திலே உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். இருக்கக்கூடிய அந்த நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இப்ப நம்ம நினைக்கிறது மாதிரி சபைக்கு வரேன், ஆராதனைக்கு வரேன், கர்த்தருடைய நாமத்தினால காணிக்கை போடுறேன், பாடல் பாடுறேன், அதன் பின்பதாக எல்லா ஜெப குறிப்புகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவைகளினால் நான் பரலோகத்துக்குள்ளாக போக முடியுமானா இல்லை. இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நான் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள். ஆனா பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்களை நீங்கள் சேர்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யம் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே சொல்லுகின்றார், எந்த விதமான ஒரு காரியத்திற்கும் பலன்களை பெறக்கூடிய ஒரு மக்களாய் நீங்கள் இயங்க வேண்டியது அவசியம். பூரணமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தால் தான் இந்த பலன்களை கொண்டு போய் மறு உலகத்தில் நீங்கள் காண்பிக்கக்கூடிய நேரத்தில் மறு உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், மறு உலகத்திலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்காக இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பொருளினாலே அநேக மக்களை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்க. அநேக விதமான காரியத்தை அப்படிதான் சொல்றாரு. இந்த சம்பாத்தியம் தான் மறு உலகத்துல பெரிய மகிமையை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்களை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்பதாக நம்ம கொடுக்க ஆரம்பித்தால் கூட அவைகளை பரலோகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அந்த பொக்கிஷத்துக்குரிய மகிமையை கொண்டு போய் நம்ம கொடுக்க ஆரம்பித்தால்தான் அவைகளுக்கு ஏற்ற மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். பலன்களை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதற்குரிய பலன்களோடு கூட அவன் மறு உலகத்திலே பிரவேசிக்கும்படிக்காகவே இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவனாய் விளங்குகின்றார். நான் ஓடுகிறதும் மறு உலக ஓட்டத்திற்குரிய பலன்களை பெறும்படிக்காக, நான் உழைக்கிறதும் மறு உலக பலன்களுக்குரிய மகிமையை பெறும்படிக்காக, நான் சிந்திக்கிறதும் நான் செயல்படுத்தப்படுகிறதும் நான் எல்லா விதமான கிரிகளின் ஊடாக கடந்து போகிறதும் மறு உலகத்துல நிறைய மகிமையான காரியங்களை பெறக்கூடிய அளவிற்காக காணப்பட ஆரம்பிச்சாதான் நான் துவங்கின இந்த ஓட்டம் நல்ல ஒரு ஓட்டமாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மறு உலகத்தை பற்றி அக்கறையே இல்லாம இந்த உலக அளவிலே அநேக விதமான மகிமைகளுக்காக நாம் உழைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலகத்தை ஒரு நாள் துறக்க வேண்டிய அந்த காலம் வரும் பொழுது நீங்களும் நானும் எங்கே போவோம் என்று சொல்லி திகைக்கக்கூடிய நிலைகளிலே காணப்படுகிறத பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கை நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆதாயப்படுத்தணும். ஒரு நாளை கூட வீணடிக்காத அளவிற்காக மறு உலகத்தின் பொக்கிஷம் எங்கெல்லாம் சிதறி கிடக்கிறதோ அவைகளை தேடக்கூடிய ஒரு பணியிலே நீங்களும் நானும் தீவிரப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் மறு உலகம் உங்களை அங்கீகரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் இதற்கு நல்ல ஒரு ஓமை ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அதை நான் சொல்லி முடிச்சுட்டு கர்த்தருடைய வசனத்தின் ஊடாக உங்களை நான் அழைத்து கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். இந்த
நகோமி என்கின்ற அந்த அருமையான பெண்ணுக்கு 2 மருமகள் காணப்படக்கூடிய நிலைமைகள், அந்த நிலைமைகளை பார்க்கிறோம். ஓர்பாள் என்றும் அதன் பின்பதாக ரூத் என்கின்ற 2 மருமகள். 2 மகன்களும் இழந்து போயிட்டாரு. அதனால இந்த மருமகள்களை பார்க்கக்கூடிய அந்த மாமியார் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க உங்க சொந்த தேவர்களுக்கும் சொந்த நாட்டுக்குள்ளாக நீங்க கடந்து போயிருங்க. இனி எனக்கு எந்த விதமான தன்மையும் கிடையாது. என்னுடைய நாட்டிலேயே நான் எல்லா விதமான செல்வங்களையும் இழந்து போகக்கூடியவளாய் காணப்பட ஆரம்பிச்சிட்டேன். இனி உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நான் உங்களுக்கு உருவாக்கி தர முடியாது. ஆகவே உங்களுடைய நாட்டுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓர்பாள் என்கிற ஸ்திரீ தன்னுடைய மாமியை முத்தமிட்டு விட்டு தன்னுடைய நாட்டை நோக்கி போயிட்டா. ஆனால் இந்த ரூத் என்கின்ற பெண்ணை குறித்து கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம், உம்முடைய நாடு தான் என்னுடைய நாடு, உம்முடைய மக்கள் தான் என்னுடைய மக்கள், உம்முடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி இந்த நகோமி என்கின்ற மாமியை பின்பற்றி கடந்து வர ஆரம்பிச்சோம். எல்லாத்தையும் நான் இழந்து போயிட்டேன், இனியும் உனக்கு எந்த விதமான நன்மையான காரியங்களை தர முடியும் என்கிறதை பற்றி அந்த அம்மா பேசினாங்க. என்றாலும் கூட இந்த அம்மாவை விடாமல் ரூத் என்கிற அந்த பெண்மணி பின்பற்றியே கடந்து வர ஆரம்பிச்ச அந்த சரித்திரம் நாம் அறிந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நாள்ல இந்த அருமையான அம்மா ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க, நீ எந்த விதமான காரியத்தின் ஊடாகவும் கடந்து போகாத அளவிற்காக வயல்களிலே தானியங்களை பொறக்கக்கூடிய வேலையின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய வேத புத்தகத்துல பார்க்கிறோம், தானியங்களை பொறக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல போவாசனுடைய கண்களிலே இரக்கத்தை அவள் பெற்றுக்கொள்ளவிடாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். போவாசனுடைய கண்களிலே இரக்கம் மட்டுமல்ல, அந்த தேசத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவளாய் விளங்க ஆரம்பிக்கிறதையும் பார்க்க முடியும். சிதறி கிடக்கும் தானியத்தை ரூத் எப்படி பொறுக்க ஆரம்பிச்சாலோ அதே மாதிரி சிதறி கிடக்கக்கூடிய பரலோகத்தின் பொக்கிஷங்களை நீங்கள் பொறக்க ஆரம்பிச்சாதான் மறு உலகத்திலே போவாஸ் என்கின்ற ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. இந்த மறு உலக பொக்கிஷத்துக்குரிய பலன்களை பெறக்கூடிய வழிமுறைகள் என்றால் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன்கள் நமக்கு உண்டு. அந்த பலன்களுடைய நிறைவான முழுமையை பெறக்கூடிய அளவிற்கு நீங்களும் நானும் முயற்சிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய முழு விளைச்சலை விளைந்து தீர்க்க நம்மால் முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் தீர்க்கமும் திட்டமாய் எழுதி வைக்க ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அந்த பலன்களை முழுமையுமாய் பெறுகிறதற்கு பல விதமான வழிமுறைகள் நமக்கு உண்டு. கர்த்தருடைய வசனத்துல ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு செய்தியின் ஊடாக ஆழமாய் உங்களை நான் அழைத்துக் கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய திட்டம். எல்லா மனிதன் மேலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமை. இந்த கடமையாகி இந்த திட்டங்களை நீங்களும் நானும் நிறைவாக்கி முடிக்க வேண்டியது அவசியம். பூரண பலனை பெறாமல் நீங்கள் ஊழியம் பார்க்க முடியுமானா பார்க்கலாம். வசனத்துல என்ன போட்டுருக்கு? கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்யக்கூடியவர் சபிக்கப்பட்டவர். ஊழியத்தை தான் அவன் செய்யறான், என்றாலும் பலன் அவனுடைய வாழ்க்கையில வரல. அப்போ பலனை பெறக்கூடிய அளவிற்கு நீங்கள் கிரிகளை செய்ய ஆரம்பிச்சாதான் நிறைவான பலன்களை தடை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். பலன்களை பெறாம என்ன வேணாலும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்க ஜெபிக்கலாம், பலன் இல்லாத ஒரு ஜெபத்தின் ஊடாக கடந்து போகலாம். பலன்களை பெறக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்கள் ஜெபங்களை அதிகரிக்க துவங்க ஆரம்பிச்சாதான், அந்த பலன்களை பெறக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஜெபத்தினுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட ஆரம்பிச்சாதான் நீங்கள் ஜெபித்ததற்குரிய முழு நிறைவான பலன்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். பலன் இல்லாம ஜெபிக்கக்கூடிய ஜெபம்னா என்ன? நம்ம அதாவது அந்த ஜெபத்தினுடைய காரியத்தை ஒரு ரொட்டீன் லைஃபாக நம்ம ஆசரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைவான பலன் வராது. ஏதோ ஒரு காரியம் சொல்லப்படக்கூடிய குறிப்புக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைவான பலன் வராது. ஒரு ஜெபத்தை நீங்களும் நானும் ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆழ்ந்த பெருமூச்சோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் வேதனையோடும் உங்கள் ஆவியினால் நீங்கள் ஜெபிக்க துவங்க ஆரம்பிச்சாதான் அந்த ஜெபம் நிறைவான பலன்களை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். பலன் தராத ஜெபம் இருக்கிறது, பலன் தரக்கூடிய ஜெபம் இருக்கிறது. எதை நான் என்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறேனோ அவைகளுக்கேற்ற விளைச்சலை நான் என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லா காரியத்திற்கும் ரெண்டு நிலைகள் நமக்கு உண்டு. ஊழியம் செய்கிறதும் பலன் கொடுக்கக்கூடிய ஊழியத்தையும் செய்யலாம், பலன் இருந்தாலும் ஊழியத்தையும் செய்யலாம். அதே மாதிரி நற்கிரிகளை செய்யக்கூடிய விஷயத்திலும் கூட அநேக விதமான பலன்களை தரக்கூடிய நல்ல கிரிகளை செய்யலாம், பலன் தராது இருக்கக்கூடிய நல்ல கிரிகளையும் செய்யலாம். வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நீ மற்றவனுக்கு நல்ல கிரியை செய்யும் பொழுது மற்றவர்களை கண்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு நீ அந்த காரியத்திற்காக தாரைகளை ஊதுவியாதே. ஏன் அப்படின்னா அதனுடைய பலன்கள் அப்பொழுதே உன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டாயிற்று. அப்ப நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையில வராது. எல்லா மக்களுடைய பாராட்டக்கூடிய பலனை நாம் பெறுமே தவிர பரலோகத்துக்குரிய பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற முடியாது. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கு 2 நிலைகள் நமக்கு உண்டு. பலனோடு கூட நம்ம இயங்க
இயங்க முடியும், பலன் இல்லாமல் இயங்க முடியும். பார்வைக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தான் பலனற்றது. அதே மாதிரி கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிற மாதிரி கடமைக்காக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பலன் இல்லாதது. அல்லது ஆண்டவராக தேவன் சொல்லிட்டார், வேற வழியில நான் செஞ்சுதான் ஆக வேண்டும் சொல்லக்கூடிய அந்த காரியத்தின் அடிப்படையில் ஒரு நிர்பந்தத்தின் பேரில் நான் இயங்க ஆரம்பித்தால் பலன் கொடுக்கிறது இல்லை. எந்த காரியத்தை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் மனரம்யமாய் என்னுடைய மனப்பூர்வமாய் அவைகளை நான் ஆசரித்தால்தான் நிறைவான பலன்களை பெற முடியும். எல்லா விதமான வேலைக்கு ரெண்டு வழி உண்டு. ஒன்று பலன்களை பெறக்கூடிய வழி, இன்னொன்று பலன் இல்லாத ஒரு வழி. எந்த வழி நம்ம சூஸ் பண்றோமோ அதற்கேற்ற நிறைந்த பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு பலன் கொடுக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை பற்றி நாம் மையாகவே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 30வது அதிகாரம் 15வது வசனமும் 23வது வசனமும் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனமும் அதில் 23வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியை வாசினா அதனுடைய முழு விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம் என்ன போட்டு பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். 23வது வசனம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது பாருங்கள். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். வீட்டில் போய் வாசி பாருங்க. இதுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய முழு விளக்கத்தை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல் நிறைவான விளைச்சலை தரக்கூடியதாக, நிறைவான பலன்களை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் மூலமாக பெரிய மகிமையை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்கி விடுகின்றான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதனுடைய உண்மையான மனம் திரும்புதலின் மூலமாக அவனுடைய நிலத்தினுடைய விளைச்சல் எல்லாம் முழு பலன்களை தரக்கூடியதாக, அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் விஸ்தாரமான இலங்களிலே மேயக்கூடிய அளவிற்காக எல்லா விதமான காரியத்திலும் அவன் மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக இந்த நிலைகள் அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதுக்கு என்ன காரணம் என்றால் உண்மையான மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பிக்கின்றார். சில வேளையில மக்கள் போலியாக மனம் திரும்பக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். போலியாக அநேக விதமான காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். சில இடங்கள்ல கைதிகள் விசாரிக்கப்படக்கூடிய நேரத்துல கைதிகளுக்கு மேலாக காணப்படக்கூடிய அதிகாரிகள் சொல்லுவாங்க, நீ இனி இப்படிப்பட்ட குற்றமான காரியங்களை செய்வாயா என்று சொல்லி கையில அநேக விதமான தடிகளை பயன்படுத்தி அடிக்கும்படிக்காக தன்னுடைய தடிகளை ஓங்கக்கூடிய நேரத்துல அவர்கள் மனம் திரும்புகிறதை போல நடிப்பாங்க. நான் செய்ய மாட்டேன். திரும்ப அந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையை விட்டு நிறுத்தப்பட்ட பிறகு திரும்பவும் அதே விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். இதுக்கு பேரு ஒரு போலியான மனம் திரும்புதல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பேருடைய வாழ்க்கையில இந்த போலியான மனம் திரும்புதல் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் பழைய பாவம் நம்முடைய வாழ்க்கை விட்டு போயிருக்காது, அது சுவடு இன்னும் நமக்குள்ளேயே தான் இருக்கும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே என்றைக்கு நான் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெரும்படிக்காக கடந்து வந்தேனோ, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி முழுவதும் நான் சுத்திகரிக்கப்பட்டவனாய் விளங்க வேண்டியது அவசியம். என்றாலும் சில பாவத்தின் சுவடுகள், மறக்க முடியாத சில குற்றமான காரியங்கள், மறக்க முடியாத சில பாவத்தினுடைய அநேக விதமான அந்த காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அதை எப்ப நம்முடைய வாழ்க்கையில வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஏற்ற தருணம் வரக்கூடிய நேரத்துல அவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை தீட்டுப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான் அடிக்கடியாய் சொல்லக்கூடிய நல்ல ஒரு சம்பவத்தை மீண்டும் நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகின்றேன். சென்னையில கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து போயிருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஊழியம் நடத்தி முடித்த பிறகு அவங்க அந்த ஊழியக்காரருடைய வீட்டில் எனக்கு சாப்பாடு கொடுத்திருந்தாங்க. சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊழியக்காரருக்கு திடீரென்று சொல்லி வெளியிலே ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. ஆகவே இந்த ஊழியக்காரர் சொன்னார், ஐயா நீங்க வீட்டில் உட்காந்து நீங்க சாப்பிட்டுருங்க, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் திரும்ப வந்து விடுகிறேன், தயவு செய்து நீங்க கோபித்துக் கொள்ள வேண்டாம், என்னுடைய மனைவியும் அதாவது எங்க வீட்டில் கூடிய மற்றவங்களும் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை பரிமாறுவாங்க, நீங்க சாப்பிட்டுருங்க, 10 மினிட்ஸ்ல நான் வந்து விடுகிறேன் என்பதை பற்றி அவர் கடந்து சொல்லிட்டு போயிட்டார். சரின்னு சொல்லி நானும் அந்த சகோதரியை பார்த்து நான் சொல்றேன், கொஞ்சம் நான் வெயிட் பண்ணேன், அவர் வரட்டும். இல்லைங்க, அவர் வர்றதுக்கு ஒருவேளை 10 நிமிஷம்னு சொல்றாரு, ஒருவேளை வருகிறதுக்கு காலதாமதம் ஆயிரும், ஆகவே நீங்கள் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். சாப்பிடக்கூடிய அந்த நேரத்துல 2 வாய் எடுத்து வச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல திடீர்னு சொல்லி ஒரு அழுகையினுடைய சத்தம் என்னுடைய செவிகளிலே துணித்தது. யாரு அழுறான்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த சகோதரி கண்களிலே கண்ணீரோடு கூட தாரை தாரை புலம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க.
எதுக்கு சகோதரி நீங்க அழுறீங்க என்கிற வார்த்தையை பற்றி நான் கேட்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த சகோதரி சொன்னாங்க, என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய கணவன் ரொம்ப நல்ல ஒரு மனுஷன் தான், நல்ல ஒரு ஊழியக்காரர், வல்லமையாய் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன், ஆனால் ரொம்ப முற்கோபம் நிறைந்த ஒரு மனிதன். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கோபத்தை அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நேற்றைக்கு நான் அவரும் ஒரு சில வார்த்தைகளை பேசிக் கொடுக்கக்கூடிய இடத்துல சும்மா விளையாட்டுக்காக அவருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பரை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன். வந்ததே கோபம் அவருக்கு, எங்கிருந்து வந்தது தெரியவில்லை. ஒரே அடி அடிச்சார், முன்பதாக இருக்கக்கூடிய 2 பல்லு கீழே விழுந்துருச்சு. இப்ப என்னால வாயத்தர சிரிக்க முடியாது. அந்த பல்லு இழந்து போய் இப்பொழுது நான் வேதனையோடு கூட காணப்பட இந்த முற்கோபத்தினாலே நிறைய பாதிப்பு என்னுடைய குடும்பத்திலே வந்திருக்கிறது என்பதை பற்றி பேசினார். மனம் திரும்புதல் என்றால் நம்முடைய எல்லா பழைய சுவடுகள் எல்லாம் முற்றிலும் மாற்றப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். அதுக்கு பிறகு மனம் திரும்புதல். அரைகுறையான மனம் திரும்புதலுக்கு என்கின்ற காரியம் ஒண்ணுமே கிடையாது. அரைகுறையான காரியம் என்னுடைய வாழ்க்கையில நான் அதாவது கர்த்தருடைய நாமத்தினால் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல நான் மனம் திரும்புகிறேன், அதெல்லாம் கிடையாது. மனம் திரும்புகிறேன் என்று சொன்னால் முழுவதுமாக நீங்களும் நானும் திரும்பணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குடிப்பழக்கத்திலே அவன் அடிமையாக இருக்கிறது உண்டானால் அவன் மனம் திரும்பினால் இனி மதுபானத்தை தன்னுடைய வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். அவைகளிலே நின்று அவன் முற்றிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே மீட்பின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறான். ஒரு மனிதன் பாவத்திலே அடிமையாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறது உண்டானால் அவன் மனம் திரும்புகிறது உண்டானால் அந்த பாவத்தினுடைய எல்லா சுவடுகளும் அவனுடைய வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு அழிந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். இனி பாவத்தை பற்றி அவனுடைய மனதில் எவ்வளவேனும் யோசனையே வராத அளவிற்காக முற்றிலும் மாற்றப்படக்கூடிய முழுமையான அனுபவத்துக்கு பேர் தான் தேவன் எதிர்பார்க்கும் உண்மையான மனம் திரும்புதல். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இது உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் போக ஆரம்பிக்கிறதுனாலதான் அநேகமான நேரங்களில் பழைய சுபாவங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே தலை தூக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய ஊழியத்தை இன்னைக்கு பலவிதமான மக்கள் எப்படி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் உண்மையாகவே தியாகமாக செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு நடுவில் சில பேர் ஊழியங்களை வியாபாரமாக செய்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இன்னும் அவர்களுடைய பழைய மனுஷன் சாகல, உண்மையான மனம் திரும்புதல் வரல. கர்த்தராகிய தேவனுடைய காரியங்கள் அவர்கள் வியாபார நோக்கிலே பார்க்கிறதுடைய முகாந்திரம் என்ன என்றால் பழைய நிலைகள் இன்னும் உருவழியாமல் அப்படியே நிரந்தரமாக இன்னும் உள்ளே இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மனம் திரும்புதல் முற்றிலும் முழுவதுமாக மாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிச்சாதான் நம்முடைய பழைய எல்லா விதமான சுபாவங்களும் ஒட்டுமொத்தமாய் அழிக்கப்பட்டு கர்த்தராகிய தேவனுக்குள் நீங்கள் என்றைக்கு புது சிருஷ்டியாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் இந்த மனம் திரும்புதலுடைய முழுமையை நான் என்னுடைய வாழ்க்கையில தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அந்த வார்த்தையை சொல்லும் போது நீங்களே உங்களுடைய நிலைகளை உயிர்த்து ஆராய்ச்சி பாருங்க. என்னென்ன சுபாவம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இருக்குன்னு பாருங்க. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்னென்ன விதமான காரியத்தில் நான் அடிமையாக இருந்தேனோ அவைகள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு மறக்காது இருக்கிறது உண்டானால் நான் இன்னும் தேவன் எதிர்பார்க்கும் மனம் திரும்புதல்ல வரல. தேவன் விரும்பக்கூடிய மனம் திரும்பக்கூடிய காரியம் முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கையின் ஊடாக வரல. இன்னும் அதே விதமான பழைய நிலை, அதே விதமான பழைய பாவம், அதே விதமான பழைய சுபாவம், இவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? முழுவதும் தேவன் எதிர்பார்க்கும் மனம் திரும்புதல் வரல. இப்படி மனம் திரும்புதல் வராம இருக்கிறது உண்டானா வசனத்துல என்ன காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார்? தேவன் தரக்கூடிய முழுமையான பலன்களை உன் வாழ்க்கையில பெற முடியும். கர்த்தர் முழுமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தர வேண்டும் என்றால் வசனத்தில் என்ன போடுது? நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ரட்சிக்கப்படுவீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்த ஒரு மக்களாய் விளங்குகிறது உண்டானால் உங்கள் நிலங்கள் எல்லாம் முழுவதும் பலம் கொடுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணா முழு விளைச்சலை பார்ப்பீங்க. நீங்க கர்த்தருடைய நாமத்தினால ஒரு ஊழியம் பார்த்தா பெரிய அறுவடையை பார்ப்பீங்க. நீங்க கர்த்தருடைய நாமத்தினால ஏதாகிலும் மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தர ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைவான பலன்களை பெற முடியும். எத்தனை மக்களுக்கு என்னென்ன விதமான காரியத்தை ஆண்டவருடைய நாமத்தினால் நீங்க செயல்படுத்துறீங்களோ அத்தனை காரியத்திற்கு முழு விளைச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னார். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மடங்காய் அல்ல, 10 மடங்காய் அல்ல, 100-fold அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவான பலன்களை தரக்கூடியவனாய் விளங்க வேண்டியது அவசியம். அதுதான் கர்த்தர் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அப்படியாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் முழு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இது என்ன முழு மனம் திரும்புதல்னா என்ன? இப்படின்னா நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்? என்னுடைய பாவத்தினுடைய நிலைகளிலே நின்று நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வேறு பிரிக்கப்பட வேண்டும் என்கிறத பற்றி சொன்னீங்க. இப்ப மனம் திரும்புதல் என்றால் முழு மனம் திரும்புதலை பற்றிதான சில விளக்கங்களை நாம் சற்று ஆழமாய் நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்தை சற்று நான் நிதானமா வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். முதல் காரியம், மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா கனிகளை கொடுக்கக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம்.
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு சுபாவம் என்னுடைய வாழ்க்கை விட்டு அகன்று போகிறது உண்டானால் அவைகளுக்குரிய முழு பலன்களை, முழு விளைச்சலை தரக்கூடியவனாய் நான் என்னுடைய நிலைகளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராகிய தேவனுக்குள் நீங்களும் நானும் கனி கொடுக்கும் ஒரு மக்களாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு மக்களாக என்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனின அர்த்தம் பாருங்க. இனி அந்த சுபாவத்துக்குரிய எந்த விதமான சுவடுகளும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படாத அளவிற்காக என்னுடைய வாழ்க்கையிலே முழு மாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனாய் மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த தன்மைகளை ஒரு மனிதனாலும் ஆராய்ந்து கூட பார்க்க முடியாத அளவிற்காக கனி கொடுக்கும் ஒரு மனிதனாக நான் விளங்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கக்கூடிய அனுபவம்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் கோபதாபங்கள் வருகிறது உண்டானால் இப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படியாய் மாற்றமடைய ஆரம்பிக்கிறது? முழுவதும் மன்னிக்கக்கூடிய மனம் பெற்றவனால் நான் விளங்க ஆரம்பித்துள்ளேன். அவைகளை பற்றி நான் யோசிச்சு கூட பார்க்கறது இல்லை. இயேசு ஒரு மனிதனை மன்னிக்கிறது மாதிரி நானும் மற்றவனை மன்னிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனையும் எப்படி மன்னிக்கிறார் பாருங்கள். உங்களுடைய பாவங்களை கர்த்தராகிய தேவன் தன்னுடைய முதுகுக்கு பின்பதாக தூக்கி எறிந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் கர்த்தராகிய தேவன் அமிழ்த்தக்கூடிய விளங்க ஆரம்பித்து விடுகிறார். அவைகளை இனி கர்த்தராகிய தேவன் தன்னுடைய மனசுல யோசிச்சு கூட பார்க்கறது இல்லை. ஏதாகிலும் ஒரு காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் கூட ஆண்டவராகிய தேவன் நீங்கள் செய்த அந்த பழைய பாவத்தை நினைவிலே கொண்டு வந்து இந்த பாவத்திலே நீ அடிமையாய் காணப்பட்டவன் தானே என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசவே மாட்டார். ஒரு காரியத்தை கர்த்தர் மறந்துட்டார்னா அவைகளை பற்றி மீண்டும் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய யோசனையிலே அவைகளை பற்றி நினைச்சு கூட பார்க்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி நான் எப்படி இருக்கணும் பாருங்க. அவைகளை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு யோசனை கூட, அவைகளை பற்றியதான ஒரு சின்ன ஒரு சிந்தனை கூட, அவைகளை பற்றியதான சின்ன ஒரு சுவடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் கனி கொடுக்கும் ஒரு அனுபவம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில இந்த கனி கொடுக்கும் அனுபவம் எல்லா விதமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி கனி கொடுத்தல் என்கிறது எதை குறித்து ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்கிறது? ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முழுமை அடையும் ஒரு அனுபவம். ஆண்டவராகிய தேவனுக்குள் மனம் திரும்புதலின் முழுமை என்று சொன்னால் எதை கர்த்தர் சொல்கின்றார்? அவைகளை பற்றியதான சிந்தனைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில வர, அவைகளை பற்றியதான காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் அதாவது இந்த மாதிரியான ஒரு பாவத்திற்குள் அடிமைப்படாத ஒரு மனிதனுக்கு முன்பதாக அந்த பாவத்தினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் அவன் எப்படி காணப்படுவானோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் காணப்படும். பாவத்தில் இவ்வளவு நாள் வரைக்கும் நான் அந்த பாவத்தில் அடிமையாக இருந்திருப்பேன். இப்பொழுது அந்த பாவம் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நிகழ்த்தப்படக்கூடிய நேரத்தில் அதை அறியாதவன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவானோ அதே மாதிரி தான் என்னுடைய சுபாவமும் முழுவதும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. அதை பற்றி எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது, இச்சையும் கிடையாது, அதை பற்றி எந்த விதமான யோசனையும் உருவாக்கப்படுகிறது இல்லை. பல நேரங்களில் இந்த மாதிரியான மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் போக ஆரம்பிக்கிறதுனாலதான் தேவன் எதிர்பார்க்கும் முழு விளைச்சலின் பலனை தர நம்மளால முடியல. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து என்ன வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னா, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ச்சி பாருங்க. இன்னும் என்னென்ன காரியத்துல பூர்ணமான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில வரல, எந்தெந்த காரியத்துல இன்னும் நான் அடிமையாக காணப்படுறேன், எந்தெந்த விஷயத்தை மறக்க என்னால முடியல, எந்தெந்த விதமான மீறக்கூடிய காரியங்களை விட்டு விலக என்னால முடியல, இந்த காரியங்களுக்காக நான் அழுறேன், புலம்புறேன், கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், ஆனால் முழு மனம் திரும்புதல் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே வராது இருக்கிறது உண்டானால் தேவன் விரும்பும் நிறைந்த பலன்களை கொடுக்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக ஆகாத திராட்சை செடிகளாக காணப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், எந்தெந்த காரியம் என்னுடைய மனம் திரும்புதலுக்கு தடையாய் இருக்கிறதோ அவைகளை விட்டு முழுவதும் நான் விலக்கப்பட வேண்டியது அவசியம். எவைகளுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே இன்னும் நான் அநேகம் சாக்கு போக்குகளை சொல்கிறேனோ அவைகளை விட்டு நான் விலகக்கூடிய விஷயத்திலே நான் தீவிரம் காண்பிக்க வேண்டியது அவசியம். இன்னும் அந்த காரியங்களை பற்றி நான் சாக்கு போக்கு சொல்றேன், இதெல்லாம் மக்கள் செய்யக்கூடிய காரியம் தானா, இதனால என்ன விதமான தவறு வரப்போகிறது என்று சொல்லி நான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நான் சாக்கு போக்குகளை சொல்கிறது உண்டானால் நான் இன்னும் முற்றிலும் மனம் திரும்பக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுவதில்லை. முற்றிலும் மனம் திரும்பக்கூடிய ஒரு நிலை என்றால் என்ன? ஆண்டவராக இயேசுவுக்கு முன்பதாக ஒரு பாவத்தை போய் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சினிமாவை பத்தி கர்த்தருக்கு முன்னாடி நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்க, சினிமாவை பற்றி கர்த்தராக தேவன் அறியாதவரை போல அவர் எப்படி கேட்பாரோ அந்த மாதிரி நம்முடைய சுபாவம் மாற்றப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்திற்கு அடிமையாய் காணப்பட்டிருக்கிறோமோ அவைகளை பற்றி நமக்கு முன்பதாக மக்கள் விளக்கமாய் பேசினால் கூட அவைகளை அறியாதவர்களை போல நீங்கள் காணப்படக்கூடிய அந்த நிலைகளுக்கு பெயர்தான் முழுவதும் மனம் திரும்பக்கூடிய அனுபவம் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கான்னு ஆராய்ஞ்சு பாருங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் நிறைவான பலன்களை தர நம்மால் முடிகிறது. இரண்டாவது காரியம், மனம் திரும்புதலுடைய முக்கியமான இரண்டாவது காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது பாருங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷத்துல 2வது அதிகாரம்
5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்க. ஆகையால் நீ இன்ன நிலையிலே இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். 2வது காரியம், மனம் திரும்புதல் என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா 2 நிலைகளை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஒன்று, எந்த இடத்துல நான் இருந்தேன், எங்கிருந்து நான் விழுந்திருக்கிறேன்னு நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில் வரணும். எந்த இடத்திலே நான் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே உயர்த்தப்பட்டேன், இப்ப நான் விழுந்திருக்கக்கூடிய இடம் எங்க, எதை நோக்கி நான் தள்ளப்பட்டு போயிருக்கிறேன். இந்த மனம் திரும்புதலுக்கு முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை? ஒரு உணர்வு உள்ள ஒரு இருதயம். நான் இருக்கக்கூடிய நிலைகளிலே இன்னும் நான் அந்த நிலைகளை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் மனம் திரும்புதல் பூர்ண என்னுடைய வாழ்க்கையில வராது. நான் ஒரு நாள்ல ஆண்டவராகிய தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தேன். ஆனா இப்ப கர்த்தராகிய தேவனோடு கூட நான் ஜெபித்தால் கூட அவருடைய பிரசன்னத்தை என்னால ஃபீல் பண்ண முடியல. கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு நேராக என்னுடைய வாழ்க்கையை நான் மெய்யாகவே நடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த நாட்கள்ல தேவனை நோக்கி நான் ஒரு வார்த்தை பேசக்கூடிய நேரத்தில் தேவனுடைய ஆவியின் நிறைவினால் நான் நிரப்பப்பட ஆரம்பிச்சேன். ஆனால் இன்றைக்கு பல மணி நேரம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தால் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தினால் ஃபீல் பண்ண முடியல. ஒரு நாளில் கர்த்தருடைய நாமத்தினாலே அநேகம் ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய விஷயங்களை நான் கேட்டேன். கர்த்தர் எனக்கு தரக்கூடிய அநேகம் நன்மையான காரியங்களின் ஊடாக நான் கடந்து போனேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய அசைவை கூட பார்க்க முடியல. நான் ஜெபிக்கிறேன், வந்து மகிமையை பார்க்க முடியல. நான் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி நான் ஆராதனை பண்றேன், எந்த விதமான கிருபைகளின் ஊடாக கடந்து போக முடியல. இப்ப நான் என்னுடைய மனதிலே ஒரு உணர்வின் நிலையோடு கூட காணப்படக்கூடியவனாக மாற்றப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் எந்த இடத்துல நான் இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்தேன், இப்ப நான் எதை நோக்கி நான் விழுந்திருக்கிறேன் என்பதை பற்றியதான உணர்வு என்னுடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் வரணும். 2வது காரியம், இழந்து போன நன்மைகளை திரும்ப பெறும்படிக்காக ஆதியிலே செய்த கிரியைகளை நீ மீண்டும் செய்யக்கூடிய அளவிற்காக, எந்த ஸ்தானத்திலிருந்து விழக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்பதாக எந்த கிரியைகளினால் கர்த்தருடைய மனதை நான் சந்தோஷப்படுத்தினேனோ அந்த கிரியைகளை நான் மீண்டும் செய்யணும். ஆண்டவரே, இந்த ஒரு கிரியை நான் செய்யாம போனதுனாலதான் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை நான் இழக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிச்சேன். இந்த கிரியைகளுக்கு நான் நீங்களாக்கப்பட ஆரம்பிச்சதுனால, உம்மை காட்டிலும் உலகத்தை நான் அதிகமாய் நேசிக்க பழக ஆரம்பிச்சதுனாலதான் இத்தனை மேன்மையான காரியங்களை நான் தொலைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இழந்து போன அந்த கிருபைகளை நான் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆதியில் செய்த கிரியைகளை நான் மீண்டும் செய்ய வேண்டியது அவசியம். அப்ப கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், மனம் திரும்புதல் 2 ஸ்டேஜை கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். விழுந்திருக்கக்கூடிய இடங்களை பற்றி தான் ஒரு உணர்வு. எங்க இருந்தேன், இப்ப நான் எங்க இருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமையாய் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. மோசே என்கின்ற ரட்சகன் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவங்களுக்கு முன்னால பேச ஆரம்பிக்கிறார். நீங்க இப்ப அடிமையா இருக்கிறீங்க, இல்லைங்க பரவாயில்லைங்க, நாங்க இங்கே இருக்கிறோம். இந்த பார்வோனுக்கு கீழாக வாழக்கூடிய வாழ்க்கைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது. எங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்குறாங்க, என்ன கொஞ்சம் வேலை மாத்திரம் தான் எங்களுக்கு கடினமான வேலையை தருகிறாரே தவிர மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லை என்று சொல்லி மோசேயுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாமல் போனதற்கு காரணம், சில மக்கள் தங்களுடைய பாவங்களிலே பழக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மனம் திரும்புதல் என்று சொன்னால் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வர முடியும்? இந்த நிலைமையிலே இருந்து நான் விழுந்தேன் என்பதை உணரக்கூடிய உணர்ச்சி என்னுடைய வாழ்க்கையில வரணும். நான் முதல்ல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன்? நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு பரவசமான ஒரு நேரமாய் காணப்பட ஆரம்பித்து 8 மணி நேரம் தொடர்ச்சியாக நான் ஜெபிச்சேன். 10 மணி நேரம் நான் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய ஜெப வாழ்க்கையில சோர்வே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில காணப்படவே இல்லை. எவ்வளவு தூரம் இரவெல்லாம் விழித்திருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் தூங்குவாங்க, ஆனால் நான் இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் அவ்வளவு பரவசமாய் காணப்படக்கூடிய அதை விளங்கிச்சு. ஆனா இன்னைக்கு 1 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்க என்னால முடியல. எந்த இடத்திலிருந்து நான் விழுந்தேன் என்பதை நினைக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த உணர்வுள்ள இருதயம் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த தன்மைதான் மனம் திரும்புதலின் முக்கியமான படி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த ஸ்தானத்திலிருந்து நான் விழுந்திருக்கிறேங்கிறத முதல் காரியம் நான் உணரணும். இந்த இடத்தை விட்டு நான் கீழே போயிட்டேங்கிறதை பற்றி நான் உணர வேண்டும். 2, ஆதியிலே செய்த கிரியைகளை நான் மீண்டும் வாஞ்சிக்கணும். அந்த மாதிரி நான் திரும்ப நான் வரணும். இழந்து போன காரியம் போயிட்டு போட்டு என்கிறதை பற்றி அல்ல, திரும்பவும் அந்த காரியத்திற்குள் நான் வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரிசனத்தை நான் இழந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய தீர்க்க தரிசனத்தை நான் இழந்து போயிட்டேன். இழந்து போனது போனா போட்டு இனி நான் வேறொரு இல்லை.
இழந்து போன நான் திரும்ப பெறக்கூடிய அளவிற்கு நான் முயற்சி பண்ணக்கூடிய காரியம்தான் மனம் திரும்புதலிலே முக்கியமான வழி என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இழந்து போன காரியங்களை அப்படி விட்டு போகிறதில்லை. ஏனென்றால் அப்படி நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நியாயத்தீர்ப்பின் நாளில அவைகளை பற்றிதான கணக்கு நீங்க கட்டாயம் சொல்லணும். நீ இந்த காரியங்களை இழந்து போனதற்கு காரணம் என்ன? அவைகளை நீ திரும்ப பெறும்படி அந்த முயற்சியின் மூலமாக கடந்து போகாமல் இருந்ததற்கு காரணம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசும்போது நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், மனம் திரும்புதல் 2 நிலைகளை கர்த்தர் பேசுகின்றார். எந்த இடத்துல இப்ப நான் இருக்கிறேன் அவைகளை பற்றி தான் ஒரு உணர்வு. அவைகள் நான் திரும்ப பெறும்படிக்காக நான் இழந்து போனது அப்படி விட்டுறாம திரும்ப நான் பெறக்கூடிய அளவிற்காக அவைகளை நோக்கி நான் முயற்சி பண்ணக்கூடிய அளவிற்காக ஆதியிலே செய்த கிரியைகளை மீண்டும் செய்ய நான் பிரயாசப்படக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றப்படக்கூடிய அனுபவம் தான் தேவன் எதிர்பார்க்கும் உண்மையான மனம் திரும்புதல். இப்போ நம்முடைய வாழ்க்கையை இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை நிலைகளை பாருங்க. எவ்வளோ காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஒரு காலத்துல எத்தனை தரிசனங்களை கர்த்தர் தந்தார், எத்தனை அழைப்பு தந்தார். ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கோம் பாருங்களேன். இவைகளை பற்றி ஒரு அக்கறை கூட நம்முடைய வாழ்க்கையில இல்லை. காரணம் என்ன? மனம் திரும்புவதற்குரிய சுவடை நம்முடைய வாழ்க்கையில இல்லை. உண்மையாகவே இந்த சுவடு இருந்துச்சுன்னா விழுந்த நிலைகளை பற்றி நான் யோசிப்பேன். மீண்டும் அந்த காரியங்களை திரும்ப பெறும்படி நான் மெய்யாகவே முயற்சி பண்ண ஆரம்பிப்பேன். இதுதான் மனம் திரும்புதலுக்குரிய உண்மையான மார்க்கம் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. 3வது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக வெளிப்படுத்துகிற விசேஷத்துல 16வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 16வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறே கேளுங்க. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை. 3வது மனம் திரும்புதலுக்கு பெரிய எதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நீங்கள் குற்றப்படுத்தி கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டான மனம் திரும்புதல் வராது. நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய கர்த்தர் எதுக்காக தரார்னா, நீங்கள் மீண்டும் இழந்து போல சார்ந்துக்குள்ள வரணுங்கிறக்காக தான் கர்த்தராக தேவன் நம்மை அழைக்கின்றார். நிறைய பிரச்சனைகளை தந்து, நிறைய கஷ்டங்களை தந்து, இந்த பிரச்சனைகளின் மூலமாக நீங்கள் ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு காரணம் நான் ஆண்டவராகிய தேவனை விட்டு விழுந்து போக வேண்டும் என்று சொல்லியோ அல்லது கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியோ கர்த்தரினுடைய வாழ்க்கையில அனுமதிக்கல. இவைகள் எல்லாம் மீண்டும் கர்த்தரை நோக்கி நாம் மனம் திரும்பும்படிக்காகவே கொடுக்கப்பட்டது என்கிற ஒரு உண்மையான மனம் என்னுடைய வாழ்க்கையில வரும். பிரச்சனைகள் வரக்கூடிய நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போக ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களையும் கர்த்தரையும் இணைக்கக்கூடிய நல்ல ஒரு பாலம் என்கிறதை பற்றிதான ஒரு உணர்வான மனம் நம்முடைய வாழ்க்கையில வரும். கர்த்தர் ஏன் இந்த ஒரு மனம் திரும்புதலை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதன் கூட கெட்டு போகிறது கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. அவன் அந்த ஸ்தானத்துக்குள்ள திரும்ப வரணும். அதுக்குத்தான் ஆண்டவராகிய தேவன் 2 கரங்களை நீட்டி அழைக்கின்றார். அந்த சத்தத்தையும் கேட்காம கர்த்தருடைய கரங்களை புறம்பாக்கி விட்டு அவன் திரும்ப பாவ வழிகளில் கடந்து போகக்கூடிய நேரத்துல நிறைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் கர்த்தராகிய தேவன் அனுமதித்து மீண்டும் அவனை தன்னுடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து இணைக்கக்கூடிய பணிகளை கர்த்தர் இந்த நாட்களிலே செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப வசனத்துல என்ன ஒரு காரியத்தை பார்க்கணும். கர்த்தர் ஏன் என்னை அடிக்கின்றார், கர்த்தர் ஏன் இந்த துக்கத்தின் ஊடாக என்னை அனுமதிக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு மனம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நான் மனம் திரும்பக்கூடிய நிலைகளை முழுமையுமாய் ஆசரிக்க பழகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. நிறைய நேரத்துல மனம் திரும்புதலுக்கு என்ன காரணத்தை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருகிறான்னு சொன்னா, சில நேரங்கள்ல சோதனைகளை, பிரச்சனைகளை, கைவிடப்படக்கூடிய நிலைகளை, சில நேரங்கள்ல ஆறுதலற்ற நிலைகள்ல, சில நேரங்கள்ல அநேக விதமான வியாதிகளை, கொடுமையான பிரச்சனைக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நான் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள், நான் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்குரிய தண்டனைகள் என்கிறது ஒரு புறமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் முக்கியமாய் நீங்கள் மனம் திரும்பி அவரோடு கூட சீக்கிரமாய் நீங்கள் நல்மனம் பொருந்த வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியங்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. அதை நான் புரிஞ்சுட்டா நான் என்ன செஞ்சிருவேன், ஆண்டவரே நான் ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறேன், அதனால இவ்வளவு பெரிய தண்டனை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கீங்க, இந்த தண்டனைக்குரிய காரியங்கள் எல்லாம் விலக்கப்பட வேண்டும் என்றால் நான் மீண்டும் மனம் திரும்ப ஆரம்பிச்சாலே போதும். நான் மீண்டும் கர்த்தராகிய தேவனுடைய வழிகளின் ஊடாக கடந்து வந்துட்டாலே போதும். இந்த எல்லா விதமான சுவடுகளும் என்னுடைய வாழ்க்கை விட்டு அப்புறமாக்கப்பட்டு போய்விடும் என்கிறதை பற்றி நான் கற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு மனசை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாலே போதும். உண்மையான மனம் திரும்புதலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே யோபுனுடைய வாழ்க்கையில நிறைய பனிஷ்மெண்ட் வந்துச்சு, தண்டனை வந்துச்சு. ஒரே நாள்ல எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இழந்து போக ஆரம்பிச்சாரு. ஆஸ்திகள் எல்லாத்தையும் இழக்க கொடுக்க ஆரம்பிச்சார். கொள்கை கழுதைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார். தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போயிட்டாரு. அவருடைய அந்த யோபனுடைய மனைவியும் கூட அந்த மனிதனை தூஷித்து அவனை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிட்டார். சரீரமெல்லாம் எரிபந்தமான கொப்புளங்களாக நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய யோபு.
இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் உரிய பிரச்சனை என்ன, எதனால இப்படிப்பட்ட காரியம் உருவாக்கப்பட்டது? நண்பர்கள் வந்து பேசுறாங்க, நிறைய வார்த்தைகளை பற்றி பேசுறாங்க. யோபு தன்னுடைய பார்வையில், இந்த வசனத்தில் என்ன போடுது, யோபு தன்னுடைய பார்வையிலே நீதிமானாய் காணப்பட்டதினால் ஒருவர் சொல்லக்கூடிய குற்றத்தை கூட ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனுடைய பார்வையில் அவன் நீதிமானாகவே இருக்கிறான். என்ன தப்பு நான் பண்ண ஆரம்பிச்சேன், என்ன குற்றம் நான் செய்ய ஆரம்பிச்சேன்? அந்த ஜனங்கள் பேசக்கூடிய குற்றம் மாதிரிலாம் யோபு செய்யலை. ஒரே ஒரு குற்றம் தான். இந்த குற்றங்களை மட்டும் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே புரிஞ்சிருப்பானா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. யோபு கர்த்தராகிய தேவனை விட்டு விழுந்து போகும்படிக்காக இந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டதில்லை. யோபு தேவனை அறிய வேண்டும், யோபு மனம் திரும்பணும். இதுக்கு தான் கர்த்தர் அனுமதிக்கின்றார். ஒவ்வொரு காரியத்தை அனுபவிக்கிறார். இந்த நண்பர்கள் வந்து வார்த்தைகள், ஆலோசனை என்கிற பேர்ல, அதற்கு பின்பதாக அட்வைசர்ஸ் என்கிற பேர்ல, அல்லது அநேக விதமான ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை என்கிற பேர்ல வெந்த புண்ணுல வேலையை கொண்டு போய் பாய்ச்ச ஆரம்பிச்சாங்க. நிறைய காரியங்களை, நிறைய கருத்துக்களை பேச ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல யோபுனுடைய மனம் இன்னும் நொறுங்கி போகக்கூடியதாக விளங்க ஆரம்பித்து கடைசியில கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். அநேக விதமான வசனங்களை பேசுகிறார். 4 அதிகாரம் யோபு கூட பேச ஆரம்பிக்கின்றார். இந்த 4 அதிகாரத்தினுடைய முடிவிலே யோபு கர்த்தராகிய தேவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். நான் என்னுடைய வாயினாலே அளப்பினேன் என்று சொல்லுகின்றேன். என்னுடைய கையினால் என்னை வாயை நான் பொத்திக் கொள்ளுகின்றேன். நீர் இப்பொழுது பேசும், நான் கேட்கிறேன் என்ற வார்த்தையை பற்றி பேசுகிறார். யோபுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன, எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர் என்கின்ற ஒரே ஒரு விளக்கம் மட்டும் அவருக்கு தெரியும். அந்த ஒரு காரியத்திற்காக கர்த்தர் இத்தனை விதமான பிரச்சனைகளை அனுமதித்து இந்த பாடத்தை யோபுவுக்கு கர்த்தராகிய தேவன் கற்பித்து மீண்டும் யோபுவை தன்னுடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்ள ஆரம்பிச்சார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தரை விட்டு உங்களை விலக்கும்படிக்காக அல்ல, கர்த்தரோடு கூட உங்களை மீண்டும் சேர்க்கும்படிக்காகத்தான். இதுதான் மனம் திரும்புதலுக்குரிய உண்மையான வழிமுறை. இதை நான் என்னுடைய வாழ்க்கை நான் விளங்கிக்கிறேன். நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவனை நான் அதிகமாக நேசிச்சேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சோதனையை அனுமதிக்க ஆரம்பிக்கின்றார்? நான் கர்த்தராகிய தேவனுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய நான் விளங்குகிறேன், ஏன் கர்த்தர் இத்தனை விதமான பிரச்சனை? இல்லை, கர்த்தர் இன்னும் உங்களை நெருக்கமாக தம்மோடு கூட இணைத்துக் கொள்ளவே இத்தனை காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். இதுதான் உண்மையான மனம் திரும்பக்கூடிய வழி. எதை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார், எதை என்னுடைய வாயினால் நான் அறிக்கையிட வேண்டும்? யோபுவுக்கு முன்பதாக பேசப்பட்டிருக்கக்கூடிய எந்த காரியத்திலும் யோபு தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தையை சொல்லவே இல்லை. ஆகவே கர்த்தராகிய தேவன் 4 அதிகாரம் யோபுவோடு கூட பேசுகின்றார். பேசி அவர் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வார்த்தையை யோபுனுடைய வாயிலிருந்து கர்த்தர் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். கடைசியில யோபு அந்த காரியத்தை புரிந்து கொண்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையாய் காணப்படக்கூடிய நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொன்ன உடனே எல்லா சிறையையும் கர்த்தர் மாத்திட்டார். அவ்வளவுதான். அந்த ஒரு காரியத்துக்கு தான் இத்தனை விஷயத்தை கர்த்தராகிய தேவன் அனுமதி. அந்த ஒரே ஒரு மனம் திரும்புதல், அவ்வளவுதான். இந்த மனம் திரும்புதல் இழந்து போன எல்லா நன்மைகளையும் 2 மடங்காய் பெறக்கூடிய அளவிற்காய் கர்த்தருடைய கரங்களிலிருந்து மகிமையான ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய அளவிற்காய் உயர்த்துகிறதை பார்க்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட மனம் திரும்புதல் என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, தேவன் எதிர்பார்க்கும் நிலைகளுக்கு நேராக நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு அனுபவம் தான் உண்மையான மனம் திரும்புதலாக கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இந்த உண்மையான மனம் திரும்புதலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாலே போதும். இழந்து போன நன்மைகள் ஒரு பங்கு, ஆனால் இப்பொழுது கர்த்தராகிய தேவன் தந்த நன்மைகள் 2 மடங்கு. யோபுனுடைய வாழ்க்கையில ஒரு போர்ஷனை கர்த்தருடைய நாமத்தினாலே யோபு தன்னுடைய வாழ்க்கையில இழக்க கொடுக்க ஆரம்பிச்சான். ஆனால் தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே தந்த நன்மைகளை பாருங்கள். அந்த வசனத்தில் என்ன போடுக்கு, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உன்னுடைய வயல் நிலங்கள் எல்லாம் ஆடுகளும் மாடுகளும் மேயக்கூடிய அளவுக்கு மேய்ச்சல் நிலமாய் மாற்றப்படும். அவ்வளவு பசுமையாய் மாற்றப்பட ஆரம்பிக்கும். அவன் இழந்தது ஒரு காரியம், ஆனால் கர்த்தர் தந்தது 2 மடங்கு. ஏனென்றால் நிறைந்த பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஒரு சின்ன ஒரு மனம் திரும்புதலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்க ஆரம்பிச்சாலே போதும், நிறைவான பலன்களை நான் கர்த்தருக்குள் பெறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். 4வது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? யோபுவின் புத்தகத்துல 22வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோபுவின் புத்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. நீர் மீண்டும் கர்த்தராகிய தேவனோடு கூட இசைந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருவீர். உண்மையான மனம் திரும்புதல் வராது இருக்கக்கூடிய வரைக்கும் நான் மனம் திரும்பிட்டேன் ஆண்டவரே, நான் கர்த்தருடைய நாமத்தினால் என்னுடைய தப்பிதங்கள் யாவற்றையும் ஒத்துக்கொண்டேன் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு திரும்பவும் அதே வழியில் நான் காணப்படுகிறது உண்டானால் உண்மையான மனம் திரும்புதல் வரல.
உண்மையான மனம் திரும்பல் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க, நீங்களும் கர்த்தரும் நேர்கோட்டில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கு இடையில எந்த விதமான பேரியரும் உள்ளே காணப்படாது. எல்லா விதமான நன்மைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நேரடியாய் கேட்கக்கூடிய அளவிற்காக இதுவரைக்கும் கர்த்தராகிய தேவனால் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு. நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையை தவறு செய்கிறதற்கு முன்பதாக வரைக்கும் கர்த்தர் தாவீதோடு கூட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சார். நீங்க வீட்டில் போய் சங்கீத புஸ்தகங்கள் யாவற்றையும் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பல சங்கீதங்கள் தாவீதால் மெய்யாகவே தீர்க்க தரிசனமாகவே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தையை தாவீது பேசியிருக்கிற சங்கீதத்துல நீங்க கொஞ்சம் ஆழமா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் நிறைய காரியங்கள் எழுதி கொண்டு வருவார். சில விஷயத்திலிருந்து சில பகுதியிலிருந்து நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தரே அந்த வார்த்தைகளை பேசுகிறதை போல நீங்க ஃபீல் பண்ண முடியும். கர்த்தரே அவருடைய வாயை பயன்படுத்தக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அந்த மாதிரி தாவீதுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே காணப்படக்கூடிய அந்த அந்யோன்யமான ஒரு உறவு இப்ப தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்த பாவத்தினால் தாவீது அந்த உறவை இழந்து போக ஆரம்பிச்சிட்டார். மீண்டும் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினாலே தாவீது கர்த்தரோடு கூட மனம் திரும்ப ஆரம்பித்த பொழுது இழந்து போன அந்த கிருபையை கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொண்டு மீண்டும் தாவீதும் கர்த்தரும் இணைக்கப்பட்ட நேர்கோட்டிலே இப்பொழுது கர்த்தராகிய தேவன் தாவீதை பார்த்து சொல்கின்றார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற என்னுடைய குமாரன் என்பதை பற்றி பேசுகிறார். அப்படி சொல்றாரு. அந்த அளவிற்கு அதே விதமான மீண்டும் கர்த்தரோடு கூட இணைந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான மனம் திரும்பக்கூடிய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா எப்படி நான் அவைகளை விலகிக் கொள்ள முடியும் என்றால், மீண்டும் இழந்து போன எல்லா உரிமைகளை பெறுகிறது மட்டுமல்ல, கர்த்தருக்கும் எனக்கும் இடையிலே எந்த விதமான பேரியரும் காணப்படாது. நான் கர்த்தராகிய தேவனை நோக்கி அழைப்பீர், இதோ நான் இருக்கிறேன் கர்த்தர் பேசுவார். ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட பேசுவார். உடனே என்னுடைய செவிகள் அவைகள் எல்லாவற்றையும் அறியக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கும். இந்த மாதிரி ஒரு தொடர்பின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம் தான் உண்மையான மனம் திரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மூன்றாவது நபராகவே நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவராக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காணப்படுகிறது இல்லை. ஏதோ நம்ம ஜெபிக்கிறோம், ஏதோ நம்ம கர்த்தருடைய சமூகத்திலும் நம்ம காத்திருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு அதை தாங்க இது தாங்க சொல்லி கேட்கிறோமே தவிர நான் சொல்லக்கூடிய ஜெபத்தெல்லாம் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கிறாரான்னு சொல்லி எத்தனை பேருக்கு 100% அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்ல நிறைய பேருக்கு தெரியாது. கர்த்தர் உண்மையிலே அந்த ஜெபங்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையில நான் பேசுவேனே தவிர உண்மையிலே என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதான்னு சொன்னா 100% உங்களால சொல்ல முடியாது. இந்த ஒரு முழு நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் உண்மையான மனம் திரும்புதல் வந்துச்சுன்னா நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனாகிய கர்த்தரை சென்று தொடுகிறதை நீங்க பார்ப்பீங்க. தேவனை சென்று அடைகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கர்த்தராகிய தேவன் அவைகளுக்குரிய பதில் உத்தரவுகள் யாவற்றையும் தருகிறத பார்ப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போக ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல தான் நிறைய ஊழியக்காரர்களை நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அவங்ககிட்டயாச்சும் போய் நம்ம ஜெபிக்க மாட்டோமா? அவங்களாச்சும் எனக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தையை என்னோடு கூட வந்து அவங்க வந்து பேச மாட்டாங்களா? இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்று சொன்னால் கர்த்தர் உங்க கூட பேசணும் விருப்பப்படுகின்றார். நீங்க மனம் திரும்பிட்டால் நீங்க பேசிடுவார், கர்த்தர் பேசிடுவார். ஆனால் நான் என்ன செய்கின்றேன்? மனம் திரும்ப மனம் இல்லாமல் பக்க வழிகளை தேடிவிடுகிறேன். அவங்க கூட கர்த்தர் பேசி எனக்கு தேவையான ஆலோசனை தரட்டும். நிறைய பேர் இன்னைக்கு செய்யக்கூடிய பெரிய தப்பு அதுதான். கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, ஆனா சின்ன சின்ன பாவம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இதை விட்டு நீ மனம் திரும்பிட்டேன்னா நான் உன் கூட நான் வந்து நேரடியாக நான் பேசுகின்றேன். உடனே நான் யோசிக்கிறேன், இந்த பாவத்தெல்லாம் விட முடியாது என்னால் ஆண்டவரே. ஆகவே நான் என்ன காரியத்தை செய்கிறேன்? நீங்க என்கிட்ட வந்து நீ வந்து நேரடியாக என்கிட்ட வந்து பேச வேண்டாம். நீங்க பேசுகிறது உண்டானால் யாராக ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் பேசும், நான் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கிறேன். ஒரு சில காணிக்கைகளை நான் கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேன். இப்படி நான் பக்க வழியை நாட ஆரம்பிக்கிறது உண்டானால் முழுமையான மனம் திரும்புதல் என்னுடைய வாழ்க்கையில வராது. வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை போலவே கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட நேரடியாய் தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் வாய்ந்த ஒரு தேவன் அவர். நீங்க ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் என்கிறது உங்களுக்கு எவ்வளவு பிரியமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தருக்கு பிரியம். கர்த்தராகிய தேவனை பார்க்க வேண்டும் என்கிறது உங்களுக்கு எவ்வளவு பிரியமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தருக்கு பிரியம். தன்னை வெளிப்படுத்துகிறது கர்த்தருக்கு பிரியம். என்றாலும் கூட ஏன் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை அப்படின்னா, சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறதுக்கு முன்பதாக நம்மளை பார்த்து சொல்றார், நான் உனக்கு முன்பதாக என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இந்தந்த குறைவுகளை விட்டு நீ மனம் திரும்பிவிடு.
உடனே நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுகின்றேன்? இவைகளெல்லாம் விட்டு என்னால் மனம் திரும்ப முடியாத ஆண்டவரே, நீர் உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் யாருக்காகவும் வெளிப்படுத்தி அந்த வார்த்தையின் மூலம் நான் அவைகளை கேட்டு அவைகளின் மூலம் நான் என்னுடைய வாழ்க்கையை சீராக்கி கொள்கிறேன் என்று சொல்லி பக்க வழியை நாட ஆரம்பிக்கிறனால்தான் மனம் திரும்புதலின் முழுமை என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கப்படுகிறது. இதுக்கு ஊழியர்களும் பெரிய பங்கு வகிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஜனங்கள் இந்த நாட்களில் என்ன விதமான வார்த்தையை சொல்றாங்க? எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு திருச்சபையில சபை போதகர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, என்ன வேணாலும் தப்பெல்லாம் பண்ணிக்கங்க, என்ன குற்றங்கள் பண்ண ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, சபைக்கு வரக்கூடிய நீங்க தசம பாகத்தையும் காணிக்கையும் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டாலே போதும், உங்களை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்புன்னு சொல்லிடுவாங்க. நீ என்ன பாவம் வேணா செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண எல்லா பாவங்களுக்குரிய அந்த மன்னிப்புகள் யாவற்றையும் நான் வந்து வாங்கி வச்சிருக்கிறேன், நீங்க காணிக்கை மட்டும் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருங்க, தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுத்துருங்க, நான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர்த்து விடுறேன். இல்லை இல்லை, இது நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுகிறது இல்லை. கர்த்தராகிய தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, யாருடைய ரெக்கமெண்டேஷனின் மூலமாக கர்த்தரோடு கூட தொடர்பு கொடுக்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒன்று. நீங்களே கர்த்தர்கிட்ட பேசணும், நீங்களே கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ளணும், நீங்களே கர்த்தராகிய தேவனை தடவி கண்டு கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் உங்கள்கிட்ட தான் உங்களுடைய விஷயங்களை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நான் அடிக்கடி என்னுடைய வார்த்தையில், என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வந்து, கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் என்று சொன்னால் அவருடைய நேச்சர் அது ஒரு ஜென்டிலான ஒரு நேச்சர். யாருடைய குறைவுகளையும் கர்த்தர் யார்ட்டையும் பேச மாட்டார். இப்ப நிறைய பேர் வந்து நம்மளை பார்த்து அநேக விதமான மக்கள் த்ரெட்டன் பண்ணுவாங்க. உங்களை பத்திலாம் கர்த்தர் எல்லா விதமான விஷயங்களையும் மக்கு பேர் ஆணுவீராக பேசி வச்சிருக்கிறார். நீங்க முதல் நாள் என்ன செஞ்சீங்க, நேற்று என்ன காரியத்தை செஞ்சீங்க, அதுக்கப்புறம் வந்து 2-3 நாளைக்கு முன்னால் என்ன விதமான காரியத்தை செஞ்சீங்க, இதெல்லாம் கர்த்தராகிய தேவன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு மனுஷன்கிட்ட ஆண்டவராகிய தேவன் அவனோடு கூடவே நேரடியாய் பேச வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய விருப்பம். உங்களுடைய குற்றங்களை யார்ட்டையும் போய் கர்த்தர் சொல்ல மாட்டார். ஒருவேளை உங்களோட பேச முடியாத சூழ்நிலைகள் வருகிறது உண்டானால் எல்லா குறைவுகளையும் கர்த்தராகிய தேவன் சொல்ல மாட்டார். சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் வெளிப்படுத்தி மனம் திரும்பணும்னு சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய ஜனங்கள் இந்த நாட்கள்ல மக்களுடைய மனதை பயமுறுத்தி அவர்கள் இந்த காரியங்கள் யாவற்றையும் உருவாக்கி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உண்டான குறைகளை உங்கள்கிட்டயே அவர் வந்து ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுகிறார். உங்களுடைய பிரச்சனை உங்கள்கிட்ட தான் பேசணும் கர்த்தருடைய விருப்பம். இதற்கு என்ன தடை காணப்படுகிறதுனா, மனம் திரும்பாது இருக்கக்கூடிய மனம் தடையாக இருக்கிறது. இவைகளை நீங்கள் மெய்யாகவே சீராக்குகிறது உண்டானால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய எல்லா முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு ஆண்டவராகிய தேவன் நிலத்தை தந்திருக்கிறாரு. எல்லா அந்த நிலங்கள் எல்லாம் காஞ்சுரி பூத்து மெய்யாகவே காணப்படுகிறது. அந்த நிலங்கள் எல்லா விதமான நிலங்களும் பலன் இல்லாமல் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. அந்த திராட்சை கொடிகள் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் காய்ந்து ஒரு காரியத்திற்கும் பயன் இல்லாததாக விளங்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். இவைகள் மீண்டும் பலன்களை தர வேண்டும் என்றால் என் இணைப்பு மனிதர்களோடு கூட அல்லாமல், உலகத்தோடு கூட அல்லாமல், கர்த்தரோடு கூட மனம் திரும்பின ஒரு இணைப்பாய் காணப்படுகிறது உண்டானால் என் நிலம் மீண்டும் செழிப்பாக்கப்படுகிறது, என்னுடைய வயல்வெளிகள் மீண்டும் பூக்கிறதை காய்க்கிறதை நான் மெய்யாகவே கண்டு உணர முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய இணைப்பை யாரோடு கூட காணப்பட ஆரம்பிக்கிறது. பக்தனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் சொல்கின்றார், 1 யோவானின் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனத்தில், எங்களுடைய ஐக்கியம் எங்கள் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது என்று பாருங்கள். இந்த ஐக்கியம் சரியான ஒரு இணைப்பிலே காணப்படுகிறது உண்டானால் நீங்கள் ஒவ்வொருவரும் முழு நிறைவான பலன்களை தரும் ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறது சந்தேகம் இல்லை. மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். என்றைக்கோ உருவாக்கப்படக்கூடிய ப்ராசஸிங் இந்த மனம் திரும்புதல் அல்ல. ஒவ்வொரு முறையும் நான் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொரு குற்றங்களிலும் நின்று நான் மீட்கப்பட வேண்டும், ஒவ்வொரு தவறான அணுகுமுறையிலே நின்று நான் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுக்குள் சீராக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்கிறதை போல நான் நாட்டப்பட்டதனுடைய முழு நிறைவான பலன்களை கர்த்தருக்கு என்று நான் தரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த நன்மையான காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த விஷயத்தை விட்டு நான் கர்த்தராகிய தேவனுக்கு தூரமா போயிருக்கேன், எனக்கும் கர்த்தருக்கும் இடையிலே காணப்படக்கூடிய அந்த கம்யூனிகேஷனல் கேப் எவ்வளவு தூரம் காணப்பட ஆரம்பிக்கிறது, அதை நான் மீண்டும் சீராக்கும்படிக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த நிலையில இருந்து நான் விழுந்திருக்கிறேன் என்பதை நான் யோசிக்கிற அந்த ஒரு உணர்வு எனக்கு வேணும். நான் திரும்பவும் இழந்து போன நன்மைகளை பெறக்கூடிய அளவிற்கு, மீண்டும் நான் இழக்கூடிய அளவிற்காக அந்த மீகா தீர்க்கதரிசி தன்னுடைய வார்த்தையிலே சொல்ல ஆரம்பிக்கின்றார், என் சத்துருவை என் மேல் நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருக்கணும். எந்த காரியத்திலே இருந்து நான் விழுந்திருக்கிறேன் அதை நான் மீண்டும் நான் பெறக்கூடிய அளவுக்கு நான் முயற்சிக்கணும். இதுதான் உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மனம் திரும்புதலை பூரணப்படுத்துகிறது உண்டானால் நீங்கள் தேவனாகிய கர்த்தரால் நாட்டப்பட்ட செழிப்பான தோட்டமாய் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில்
நம்முடைய நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். என் தேவனே, என்னை நாட்டியிருக்கக்கூடிய நோக்கங்களை நான் மெய்யாகவே கற்றுக்கொள்ளுகின்றேன். உண்மையான மனம் திரும்புதல் என் வாழ்க்கையிலே வர எனக்கு நீர் கிருபைகளை தந்து என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நான் தர வேண்டும் ஆண்டவரே. மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு மகிமை என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். எந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்தேன் என்பதை பற்றி நினைவு கூறக்கூடிய ஒரு உணர்வின் நிலை என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே உருவாக்கப்பட என்னை நான் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு விரோதமான சகல செயல்களையும் விட்டு நாங்கள் உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப எங்களுக்கு ஏற்ற கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எங்கள் மனம் உமக்குள் புதிதாக்கப்பட இரக்கங்களை தாரும் ஆண்டவரே. மீண்டும் நாங்கள் உம்மோடு கூட இணைத்து கட்டப்பட எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களால் நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு ஏற்றவிடமாய் சீராக்கப்பட உங்கள் நிலைகளை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக்கொடுங்கள். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றியோடு கூட உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசின அந்த வார்த்தைகளின் ஆழங்களை நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவே. உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவே. ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவே. உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவே. ஒரு முறைதான் வாழ்கிறேன். அற்ப கால ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்று கொண்டேன். அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதி தான் எனக்கு இல்லையே. அற்ப கால ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்று கொண்டேன். அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதி தான் எனக்கு இல்லை. ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன். கூடார வாழ்க்கை இது, அந்நியன் போல் வாழ்ந்திடுவேன். ஒட்டவரும் பாவத்தினை ஒரு மூச்சாய் ஒதுக்கி வைப்பேன். கூடார வாழ்க்கை இது, அந்நியன் போல் வாழ்ந்திடுவேன். ஒட்டவரும் பாவத்தினை முழு மூச்சாய் ஒதுக்கி வைப்பேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன். ஒரு முறை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை முழுமையுமாய் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஏதோ பிறந்தோம், ஏதோ ஓடுகின்றோம் என்கிற ஒரு கர்த்தாவி காரியத்தின் அடிப்படையிலே அல்ல. இந்த ஓட்டத்தை நாங்கள் சரியாய் ஓடி முடிக்கணும். தேவன் எங்களை நம்பி தந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்புல நாங்கள் சரியாய் இயங்கணும். எந்த காரியத்திலிருந்து நாங்கள் விழுந்தோம் என்பதை நினைத்து மனம் திரும்பி மீண்டும் எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்கள் இன்னும் எல்லைகளை மீறி கடந்து வர ஆரம்பித்தாலும்
அவைகளை விட்டு விலகவும், அவைகளில் நின்று அவர்கள் வேறு பிரிக்கப்படவும், கர்த்தருக்கென்று சீராக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம் சித்தத்தை நிறைவாக்கவும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, எதற்கோ வந்தோம், எதற்கோ பிறந்தோம், எதற்கோ ஓடுகிறோம் என்கிற ஒரு நிலை எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியம் இதுதான், எங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இதுதான். இவைகளை விட்டு நான் ஒரு நாள் விலகப் போகிறதில்லை என்கிற ஒரு மன உறுதிப்பாட்டோடு கூட அவைகளுக்கு விரோதமாய் ஒருவேளை எங்கள் பாவங்களினால் நாங்கள் கர்த்தாவை நாங்கள் தடுமாறி விழ ஆரம்பித்தாலும், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் சத்துருவே என்மேல் நீ சந்தோஷப்படாதே, நான் மெய்யாகவே விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எழுந்து போன அந்த உரிமைகளை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு உண்மையான மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை தந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லை மீறின பாவங்களை இயேசுவின் நாமத்தினால் அடித்து துரத்தி, இயேசுவின் நாமத்தினால் அவைகள் எல்லாவற்றையும் மீண்டும் நாங்கள் சிறைப்படுத்தி உமக்கு சித்தமானது எங்கள் வாழ்க்கையை நிறைவாக்கி உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளுக்கு கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி அவைகளின்படி வாழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Alleluia, 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 கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.